இது லவடா சிரிப்பு. இது லவடா இல்லடா. இது அல்லவா சிரிப்பு. அதே அதுதான் மகாராஜா நான் சொல்றேன். சொல்லு. இது லவா சிரிப்பு. இது வல்லவா சிரிப்பு. போதமா ஐயா அது ஒரு நிமிஷம். சபையில வந்திருக்க குடிவே. கிண்டாங்க இந்த விளக்கம். விளக்கம். ஐயோ வந்ததே கேட்கணும் வந்தேன். என்னடா கேட்க போற? அம்மா ஓடா. அம்மா அம்மா கேளுங்க. சாராசமா வீராசமா ஏய்வா ஏய்வா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கேட்க வேண்டியது எல்லாத்தையும் கேட்டேன் அம்மா வாத்தானே. கடைசியா கடைசியா சரி நாங்க பெருத்த பணக்காரர்கள். நாங்க அனைத்துமே சாப்பிடுவோம். ஆனா பீ குடுவா சாப்பிடுவாங்க யாரனா. ஐயோ மகாராஜா பீ நினைங்க அந்த பீ நினைக்காதீங்க. இந்த பீஸா பர்கர் சிக்காகோ சிக்காகோ குடுவாடா இது. நாடாது அந்த மாதிரி கண்ட சாப்பிடுறதுனால தானே கண்ட நோய் எல்லாம் வருது. சரி என்ன இது இப்பவே என்ன மகாராஜா இப்பவே என்ன இது? தண்ணீர் இல்லாத காரணத்தால் செடிகள் அனைத்து வாடி வதங்கி கொண்டிருக்கு. ஆமா ஆமா வீட்டுல பார்த்தா கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து படுத்துருக்காங்க. எப்படியும் ஆட்டுக்கார 16 பேர் நம்ம காவலுக்கு இருக்கிறோம். இவங்க நிம்மதியா தூங்கினா கூட நம்ம யாராவது சரி 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 இருக்கட்டும். ஆனா இந்த மாதிரி இருந்தா யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ உனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது. யார் தூக்கு மாட்டி சாவுறது மத்தவனை சாவாடி பண்ண தவிர நான் சாக மாட்டேன். அப்படின்னு இருந்தா யார் என்ன பண்ண முடியும்? மாதவா அப்படி இருந்தாலும் இந்த நேரத்திலே சமநாடு வந்திருக்க குடிவர் இன்னொரு ஞாண்டு விளக்கமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் இன்றைய தினத்திலே நானும் என் சபதம் நிறைவேறக்கூடிய தருணம் இன்னைக்குதான் போட போறதே கடக்காது. நீங்க தரவாதீங்க நல்லா இல்ல மகாராஜா. மீசனா இதுல அவடா மீச மகாராஜா என்ன பண்றான்? செட்டு போடுறான். என்ன ஒரு மாதிரி வாரம் வருது? ஐயோ இது வெளிநாட்டு சென்ட் அப்படிதான் மகாராஜா வரான். சென்டா எங்க வச்சிருக்கிறான்? ஜோய் பாக்கெட்ல வச்சிருக்கிறான். அந்த சென்ட் மறுபடியும் போடாத. வந்தவா மகாராஜா வேலையோட விளக்கத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க கொஞ்சம் தெளிவாக இருப்பாரு. இந்த பக்கம் கொஞ்சம் வாடி போயிருக்கு. சரி 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 வாடட்டும். கொஞ்ச நேரத்தில் தண்ணி காட்டுறேன். வெயில் அதிகமா மகாராஜா அதனால தான் செடி அதனால வாடு. ஆமா வாடட்டும். ஐயா மதியத்தால் டேய் மதிய சபை என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படிதான் தோணுது? என்ன மகாராஜா மதினா யாருக்கு மதி கட்டு போயிடுது? ஐயோ அதுக்கு அர்த்தம் தானே. ஒண்ணு தெரியும்னு சொல்லு, தெரியலன்னு சொல்லிடு. இந்த மாதிரி மானத்தை வாங்காது. மதி என்றால் தெரியாது.
இதுவும் ஒரு விதத்து நியாயம் தான். மதி என்றால் சந்திரன். சந்தில எங்க நம்ம சாப்பாட்டுக்கு போனோம் அந்த சந்தில. டேய் நீங்க தானே வர சொல்றீங்க. சந்தில கிடையாதுடா. இரவிலே வரக்கூடிய அது ஒரு காம்பா. அடே அடே சந்திரன். சந்திரன் நீ கடன் வாங்கிட்டு ஒளிஞ்சிருக்கிற அந்த சந்திரன் கிடையாது. இது சந்திரன் மதி. ஆஹா அடே நிலவு. விளக்கமா சொன்னானே எனக்கு தெரியும். ஓ நிலவுன்னு தான் விளக்கமா சொன்னா. ஆமா களிமண் மகாராஜா கொஞ்சம். நீயா மகாராஜா ஏய் கோட்னத்துக்கும் பண்ணிக்கு சுத்தி இருக்கும் அந்த சந்திராவா துணி மூட்டை ஒன்று வச்சுக்கிறேன். அந்த சந்திராவால் தானே நீ இப்படி உட்கார்ந்து கத்துட்டு. அந்த சந்திராவால் தானே நீ இப்படி உட்கார்ந்து கத்து. வரவா வரயா மதி என்று சொல்லக்கூடியதோ சந்திரன். சந்திரன் கதி என்று சொல்லக்கூடியதோ சூரியன். யார வாடா போடா நீ. யார வாடா போடா நீ. ஓ நீ எழுதாலும் குற்றம் புடிச்சிர மகாராஜா. ஏய் இப்போ இரவுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? நைட்ன்றோம். நைட் நிலவு எப்போ வருது? நைட்ல வரும். நைட்ல வருது. ஏய் நிலவு நைட்ல வருது. ஆமா. சூரியன் எப்போ வரான்? பகல்ல வரும். பகல்ல வரான். ஏய் பகலுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? நீ கத்து குத்துருங்க. அவங்களுக்கு புரியுறது கூட உனக்கு புரியல மகாராஜா. ஆஹா பகலுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றான்? டேன்னு சொல்றோம். டேன்றோம். சூரியன் எப்போ வரான்? டே பகல்ல வரான். டே இங்கிலீஷ்ல சொல்லுங்க. சரி டேவில் வரான். சூரியன் எப்போ வரான்? ரெண்டு சேர்த்து சொல்லுங்க. டே சூரியன். அதான் யார் வந்து என்னையும் டேல போடணும். சரி புரிஞ்சுக்கினா அவன் மகாராஜா. அப்படி மதியம் சொல்லக்கூடிய நீ என்ன அடிக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணும் வருத்தம் கிடையாது மகாராஜா. நீங்க என்ன எவ்வளவு வேணா அடிங்க அடிங்க. ஆனா எனக்கு ஒரு பாட்டு இருந்தாங்க தெரியுமா? தெரியும். பொங்கலாமா? இல்ல இந்த பேரு எதனால வச்சாங்க? எங்க பாடி எப்பவுமே தொங்கினே இருக்கும். எது தொங்கின்னு இருக்கும்? இந்த காதல் கமல் மகாராஜா. ஓஹோ அதுவா? அதனால தொங்காளம்மான்னு வச்சிட்டாங்க. பொங்கலாமான்னு பேர் வச்சிட்டாங்க. எங்க பாட்டி கடைசியில சாகும் போது என்ன கிட்ட கூப்பிட்டாங்க. டே பேராதரா நீங்க வான்னு கூப்பிட்டாங்க. நானும் போய் கிட்ட உட்காந்து மகாராஜா. டேய் டேனா நீ ஒண்ணும் தெரியாம பையனா இருக்க. வாத்து சூத்தே தெரியல. வாத்து சூத்து இல்ல கோழி சூத்து தெரியாது. சூதுவாது. சூதுவாது உங்களுக்கு தெரியல. அதனால வரப்போற கம்யூனிட்டி எல்லாம் உன்னை போட்டு அடிக்கிறானுங்க. அப்ப நான் கம்யூனிட்டியா? நீ அடிக்கலாம் மகாராஜா. நீ சம்பளம் கொடுக்குற. ஒன்னாம் தேதியானோ டாவுனு வாங்க கஷ்டப்படாத கம்யூனிட்டி. மகாராஜா அதனால வரம் போறவங்க உன்னை அடிக்கிறான். நீ திருப்பி அடிக்கிறதுக்கு திறமை இல்ல. ஆகையால உன்னை இனிமேல் யாராவது அடிச்சா நான் செத்துட்டா உன்னை யாராவது அடிச்சான்னு வச்சுக்கோ. ஓ பாட்டின்னு உன் மனசுக்குள்ள நினைச்சுக்கோ. எப்படி? ஓ தொங்காளம்மான்னு நினை. தொங்காளம்மான்னு நினைச்சா தொங்காளம்மான்னு நீங்க ஏண்டி என்ன கூப்பிட்டு வச்சுக்கோ. உன்னை அடிக்கிறான் பாரு. அவன் போயிட்டு வர்றதுக்குள்ளயும் மகாராஜா கேள்வி பாடுறாங்க. யார் நீ? எனக்கு கம்பெனிலே ஜெகனி நீ தானா? போயிட்டு வேண்டிய வாங்க. ஐயோ சித்து கொண்டா போச்சு. அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். அப்படி மதியம் சொல்லக்கூடிய சந்திரகுலத்தில் வந்த 105 பேருக்கும் அண்ணவருக்கு எவனாக வாழ்ந்து வருகின்றேன். அது ஒரு என்றால் எவனாக வாழ்ந்து வரக்கூடியவர் என்னுடைய நாடு என்ன நாடு என்பது தெரியுமா? அதுவா அந்த காத்தாடி
பாட்டாது என்ன மகாராஜா? என்னுடைய பெருமையை நான் பாடினு வரேன். ஆமா. உங்களுக்கு உங்களுக்கு ஐயோ கிலோ கணக்கு இருக்குது மகாராஜா உங்களுக்கு. மகாராஜா பாடினான்றது என்ன பாட்டுன்ற? ஆமா தமிழ் பாட்டு தான். நான் இங்கிலீஷ் பாட்டு நான் சொல்றேன். என்னடா பாடுறீங்க? அதுக்கு விளக்கத்தை சொல்லு. விளக்கம். நான் பாடிட்டு என்னுடைய விளக்கத்தை சொல்றேன்ல. ஆமா. இப்ப ஏதோ பாடின அந்த பாட்டுக்கு விளக்கத்தை சொல்லு. சொல்லி ஆமா. சொல்லு. டேய் அடடா. நீ சாப்பிடுற. போட்டிக்கார நீ என்ன சாப்பிட அதே மாதிரி இருக்கா டேய்? எது மாதிரியா? கோலிங்க பேர் மாதிரி. போறாங்க மாதிரியா? ஏய் சரி மகாராஜா அவங்க அடிக்குமான்னுறாங்க. ஏய் உங்களுக்கு நான் வார்த்தையா சொல்றேன். சொல்லு. என்ன? ஏய் அரிசி மாவாலே கோலம் போடு. எதனால? எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்ல எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாம் ஏய் அரிசி மாவு அரைச்சி ஏய் அந்த அரிசி மாவுல தான் கோலம் போடுவாங்க வீட்டு வாசல்ல. ஆமா. எதனால? எதனால கோலம் போடுறாங்க? எதனால? அந்த அரிசி மாவால கோலம் போட்டா கோலம் போட்டா ஒரு 4 எறும்பு 4 ஈ அதை சாப்பிட்டு அதனுடைய வயிற்று பசி அது போக்கியும். அடே நம்மையே அறியாம நமக்கு ஒரு 4 ஜீவத்துக்கு படியாத மாதிரி ஒரு புண்ணியம் கிடைக்கும். அருமையான கருத்து நான் உண்மையிலே சொல்றேன். இப்ப நான் அந்த கருத்து சொல்றதுக்கு வர நான் நைட்டெல்லாம் ஆட்டாட்டு 10 நாள் முடிஞ்ச 13,000 துட்டு வாங்கி போறது வந்துக்கிறேன். நீ 10 நாள் முஞ்சா வாங்குறாள் இல்ல 3 நாள் நாடகம் முடிச்சிட்டாவே முழுசா வாங்கிட்டு போடுறேன். யாரு அப்புறமா துட்டு கட்ட முடியல நிக்கிறேன். வாங்கிட்டு போறது யாரு? ஓ சங்கர் இப்ப யாரு? பப்பன். ஏய் மரஜா ஏய் அதனாலதான் சொல்றேன் அரிசி மாவால கோலம் போடுங்கன்னு. ஆஹா இருந்தாலும் ஏய் அந்த காலத்துல வீடு கட்டும் போது ஏய் முதல்ல பூஜை ரூம் எந்த பக்கம் வைக்கணும் அப்படின்னு வாஸ்து பாப்பாங்க. வாஸ்து பார்த்து வீடு கட்டுவாங்க. பூஜை ரூம் நம்ம வச்சா ஏய் நம்ம வீட்டுல கடவுள் இருக்கணும் பூஜை ரூமுக்கு வாஸ்து பாப்பாங்க. ஆமா. ஆனா இந்த காலத்துல வீடு கட்டும் போது ஏய் முதல்ல இந்த ஓத்து ரூமுக்கு தான் வாஸ்து பாக்குறது. பாத்ரூம்டா டேய். அதான் மகாராஜா ஏய் இந்த பாத்ரூமுக்கு தான் வாஸ்து பாப்பாங்க. பார்த்து பாப்பாங்க. அட்டாச் பாத்ரூம் இல்லாத வீடு கட்டதே கிடையாது மகாராஜா. ஆமாடா உண்மைதான்டா. மகாராஜா ஏய் அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் ஏய் விடிய காலையில எழுந்து முகத்தை நல்லா சுத்தமா கழுவினு நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுன்னு வீட்டு வாசல்ல சாணத்தை தெளிப்பாங்க. என்ன அதுவும் சூரியன் உதயமாவதுக்கு முன்னாடி ஆமா செய்ய வேண்டிய வேலை அது. ஏய் அப்ப வீட்டு வாசல்ல சாணத்தை தெளிப்பாங்க. வீட்டு வாசல்ல எதுக்கு சாணத்தை தெளிக்கிறாங்க? எந்த ஒரு கெட்ட கிருமியும் நம்ம வீட்டுக்கு அணுகாது. ஏன்னா சாணத்துல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அதனால எந்த ஒரு கெட்ட கிருமியும் நம்ம வீட்டுக்கு வராது, நம்ம நோய் நொடி இல்லாம இருக்கலாம் அப்படின்னு வீட்டு வாசல்ல சாணத்தை தெளிப்பாங்க. ஆனா இந்த காலத்துல என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க மகாராஜா? ஏற்கனவே சொல்லிக்கிறேன் அந்த காலத்துல விடிய காலையில எழுந்துவாங்கன்னு. ஆமா. ஆனா இந்த காலத்துல மணி 7 ஆகும் சூரியன் சூத்துல குத்துற வரைக்கும் தூங்குவாங்க. காலையில இருந்து சூரியன் பார்த்து நமஸ்காரம் பண்ணுவாங்கடா. பேசுங்க மகாராஜா மணி 7 மணி வரைக்கும் நல்லா தூங்குவாங்க. பக்கெட்ல தண்ணி இருக்கு. இந்த அட்டாச் பாத்ரூம் பக்கத்துல இருக்குது. இந்த பக்கெட்ல தண்ணி இருக்கும். இந்த பக்கெட் எடுத்துன்னு நேரா அந்த வீட்டு படிக்கட்டு விட்டு குடுக்கே இறங்க மாட்டாங்க. படிக்கட்டு விட்டு குடுக்கே இறங்குறது இல்ல. இப்ப எங்க பாரு சிமெண்ட் ரோடு போட்டுறாங்க. அந்த பக்கெட் அந்த படிக்கட்டு மேல வச்சுட்டு 2 ஜக்கு தண்ணி எடுத்து நீ நாசனமா போன்னு அடிப்பாங்க. ஆனா அப்படித்தாண்டா அடிக்கிறாங்க இந்த காலத்துல. நீ நாசனமா போன அடிச்சுட்டு நாசனமா போன அடிக்கிறாங்க. இந்த திருப்பதி உண்டி வேணும் மாட்டிக்குவாங்க. திருப்பதி உண்டியா? ஏன் துட்டு சேர்த்து வைக்கிறதுக்கா? அங்க உண்டி இல்லையா, அதனால அங்கே செஞ்சு வச்சுக்கிறாங்க. என்னடா திருப்பதி உண்டியாட மாட்டிக்க போறாங்க? அட இல்ல ஏதோ போலான்னு மாட்டிக்கிறாங்க மகாராஜா. 90 இல்ல குவார்டர் மாட்டிக்குவாங்க பொம்பளைங்க. டேய் அதுக்கு பேர் நைட்டின்னு வாங்கடா. இந்த நைட் ஒன்னு மாட்டிக்குவாங்க. மாட்டிட்டு கையில கோலம் கட்டி எடுத்துன்னு என்னடா அது கோலம் போடுறதுன்னா கை மட்டும் ஆடும். நீ உலகம் தெரியாத ஆளாகிற மகாராஜா. இந்த கோலம் போறத பாக்குறதுக்கு ஒரு நாளைக்கு நான் 1/4 மணி நேரம் டைம் ஒதுக்குறேன். நீ ஒதுக்குறாள் நீ. கோலம் போட சொல்ல போய் பாரு. புள்ளி நேரா வைக்கிறாங்களா இல்ல இவங்க கம்பி கோலம் போடுறாங்களா அதெல்லாம் தெரியாது. கோலம் போடுறாங்களா அவங்களுக்கே தெரியாது. இந்த கோலம் கட்டிக்கு மட்டும் தான் கையில இருக்கும். மிச்சம் எல்லாம் அப்படி கோலம் போடுவாங்க. அதனால அரிசி மாவால கோலம் போட்டா நமக்கு புண்ணியம் கிடைக்கும். வாஸ்தவம் தான்டா. நீங்க கோவப்பட்டு என்ன அடிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு நான் எப்படி நினைக்கிறேன் அது இருக்கக்கூடிய கோவில் அந்த கோவில்ல இருக்கிற சாமிக்கு நிகரா நினைக்கிறேன் மகாராஜா. உங்களை கடவுளுக்கு ஒப்பாங்க. அது மட்டுமா? அப்புறம் அதுக்கப்புறம் சொன்னேன் அரிசி மாவாலே கோலமா அலரி பூவாலே மாலை போடு. அப்படி அந்த கடவுளுக்கு ஒப்பாக பாவித்து வர உங்களை உன்னை போய் அடிச்சிட்டுனாடா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் கடைசியா சொன்ன என்னது இவனை தூக்கிட்டு போய் ஏரில் போடுனா என்ன எதுக்கு தூக்கி போட்டு இப்ப தவிர அரிசி மாவு கோலம் போட்டாவே 4 எறும்பு 4 ஈ சாப்பிடுது. இவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்துட்டு போய் போட்டா எடுத்து நாய் நெறி சாப்பிடலாம். புண்ணியம் கிடைக்கும் மகாராஜா. அப்படி என்னுடைய அந்த காந்தார தேசத்திலே ஒரு தங்கத்திற்கு ஒப்பாக வந்து வருகிறேன். எதற்கு ஒப்பாக? அந்த கரண்டிக்கான
நேத்து மந்திரம் போட்டல அதுல மாறி அப்படி தங்கத்துக்கு ஒப்பாக வந்து வருகின்றேன். கலகத்தேவன் இறங்கி விட்டார். காட்டிலே வாழக்கூடிய ஒரு சிங்கம் அந்த சிங்கமாகப்பட்டது தன் இரையை தேடிக்கொள்ள எத்தன்மையான கூர்மையான புத்தியை கொண்டதோ அது போன்று கலகத்தேவன் இறங்கி விட்டார். அந்த சிங்கத்தின் அப்படி கூர்மையான புத்தியை கொண்டவர் என்னுடைய நாமதேயம் என்னவென்று தெரியுமா? என்னுடைய நாமதேயம் மூன்று எழுத்து உச்சரிப்பு கொண்டது. சா சா கு கு நீ நீ சகுனி சகுனி அது இறைவனையத்த நிக்கிறார். சாணி ஓடி வெடிச்சா ஒரு சாணி தவறி போனா இப்ப வரும். தவறி போனா இப்ப வரும். எப்படா தவறும்? என்ன பண்றீங்க வீட்ல? உள்ள மாதிரி எல்லாம் சாப்பிடுற மாதிரி வரதுதான். நான் போனியா அறுந்து உளுந்தா வருது. சாப்பிட்டு கை கை ஒரு இடத்துல பாத்ரூம் ஏறிட்டதுன்னு கேக்குறீங்கடா. மதவா அது ஒரு நிமிடம். மூன்று எழுத்து உச்சரிப்பு கொண்டது. ஆமா சகுனி என்று பேர். அது இறைவனையத்த நிக்கிறார். சாணி சண்டை மாதிரியே சொல்லுகிறேன். சாணி சாணி எங்க போறோம்? மதவா சரி என்று ஒரு யாருக்கு சரியா வந்து வருகிறது தெரியுமா? யாருக்கு சரியாகிறீங்க? என் மாமியாருக்கு நான் சரியாகிறேன். சீமந்த மைண்ட் போவா. நீதானே சரியாகிறீங்க. சனிக்கும் சனிக்கும் வித்தியாசம் தெரியல. அடே சனியா இருக்கீங்க. யாருக்கு? இந்த அவரே 16 தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என் மனுஷன் சூரியனுக்கு போனால் ஒரு சனியாக வாழ்ந்து கொண்டு வரீங்க. அண்ணவனுக்கு நான் சனியாக வாழ்ந்தாலும் அண்ணவன் என்னை எப்படி பாவித்து வர தெரியுமா? அந்த சொல்லாத கேட்பா அவன் நல்லா இருக்கணும் தான் எல்லாருமே பாடுபடுவாங்க. நல்லா இருக்கணும் தான் பாடுபடுவாங்க. ஆனா என்னுடைய மருகன் அவருடைய வார்த்தையை சற்றும் செவிசாய்த்து கேட்க மாட்டான். ஒருவருடைய வார்த்தையை கேட்க மாட்டான். ஒரு பாலடைஞ்ச கிணறா இருக்கும். அது என் மருமகனுக்கும் தெரியும். மருமகனை தெரியாதுனா அந்த கிணற்று நிறைய நீர் இருக்கு குதிரான்னு சொன்னு வச்சுக்கோ. ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டான். அப்படியே குதிப்பா. அவ்வளவு ஒரு நம்பிக்கை உங்க மேல. பகையாளி குடியே உறவாடி கிடைக்க வந்திருக்கின்றேன். அப்படி என்னுடைய இலக்கத்தை சொல்ல வேண்டும் என்றால் நேரம் போதாது. இருக்கட்டும், இன்னும் 8 நாள் 7 நாள் இருக்குது. அதுல சொல்லிக் கொள்ளலாம். அப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் நீ கேட்ல இருக்க வேண்டியவன் தானே. இந்த அவைக்கு வந்த காரணம் என்ன? உங்களுடைய மருமக பிள்ளை துரியோதன சக்கரவர்த்தி உங்களை கையோட ஆயிட்டு வர சொல்லிருக்காரு. காரணம் உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ஏன் அழைச்சாலும் எனக்கு தெரியும். நேற்று அவமானப்பட்டு திரும்பி இருக்கின்ற அத்தினாபுரம் இதாவது சமயம். இந்த நேரத்தில் இந்த சமயத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு காற்றுள்ள போதே அந்த சந்திர குலத்தினால் என்ன செய்வேன் தெரியுமா? அந்த சந்திர குலத்தை காது
இதுதான் சமயம். ஆமா. இந்த அவமானத்தை ஏய் இன்னும் அவனை கொஞ்சம் தூண்டி விட்டோன்னு வச்சுக்கோ, பாவம் பெருகும். நம்ம கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடியது எதனால? அப்ப நான் அழிக்கணும்னே தந்திர குலத்தையே கருவறுக்க வேண்டும் ஆஹா என்பதற்காகவே கங்கணத்தை கட்டி வாழ்ந்து வருகிறேன். ஆமா இருந்தாலும் மறுமலை காண வேண்டும் அல்லவா? புறப்படுங்க, புறப்படுங்க. புறப்படு புறப்படு.